மகாலட்சுமி ஜோதிட வழியாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ வாயிலாக நாம் பார்க்க இருப்பது பஞ்சமகா புருஷ யோகம் என்ற அமைப்பின் கீழ் ஒவ்வொருவருக்கும் இந்த யோக திசை எவ்வாறு அவருக்கு யோக பலனை உச்ச புகழ அவர் நினைத்த இமாலய வெற்றியெல்லாம் தரப்போகிறது என்பதை ஒரு குறுகிய விளக்கத்தோடு பார்ப்போம். ஜாதகத்தில் எத்தனையோ பல நூற்றுக்கணக்கான யோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக மிக முதன்மையானது பஞ்சமகா புருஷ யோகம். இப்போ ஒருவரை பார்த்தோடனே புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவான். மகாராணி போல் இருக்கிறவங்க புருஷ லட்சணமாக அவர் இருக்கிறாரு பார்ப்பதற்கு அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய தலைவர் குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தி செல்கிற ஒரு ஆண்மகன். அவர் அந்த துறவியாருக்கு மிகச்சிறந்த கணவர் அப்படின்னு பொருள் இல்லை. அது வகையில் இருந்தாலும் புருஷ லட்சணம் அப்படின்னா இந்த யோகம் வரும்போது பஞ்சபூத தத்துவப்படி நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம் என்ற அமைப்பின் கீழே ஒருவரை ஆளுமை செய்வதற்கு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்ற ஒரு சொல்லாடற்கிணங்க அந்த பஞ்ச மகா புருஷம், அதாவது பஞ்சாங்கம்னு சொல்லும் இல்லையா, பஞ்ச அங்கங்கள் நிறைந்தது பஞ்சாங்கம், அதை அழகுபடுத்தி பார்க்குறோம். அதுபோல் இந்த யோக நிலை அவருக்கு நடப்பு காலத்தில் வரும்போது எல்லாவித குணங்களோடு அழகு லட்சணம் பார்ப்பதற்கு ஒரு பேரரசு போல, அவர் நாட்டையாளும் பேரரசர்னு இல்லை, அவர் இந்த குடும்பத்தை ஆளுகிற பேரரசரில் அந்த நேரத்தில் முகலட்சணமாக மகிழ்ச்சியோட சகல அம்சம் பொருந்திய மகாலட்சுமி போல் அப்படின்னு சொல்கிறோம்ல, மகாராஜர் அப்படின்னா சும்மாவா, அது மாதிரி இந்த ஒரு உயர்நிலை புகழை தரக்கூடிய யோகம் அவருக்கு நடக்கும்போது அவருடைய முகம் நல்ல தெளிவாக பார்ப்பதற்கே புருஷ லட்சணமாக இருக்கும். அதுதான் புருஷ லட்சண யோகம், மகா தன யோகம், இப்படின்னு பல யோகம் இருக்குது. இதில் பஞ்சமகா புருஷ யோகம் மிகவும் முதன்மையானது. இந்த யோகம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, காலபுருஷ தத்துவப்படி இந்த ஜோதிட தியாம்சம் புரிந்த யானைகள் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே சுமார் அதற்கும் மேலாக நமக்கு இந்த நவக்கிரகங்களை உள்ளடக்கிய ராசி மண்டலம் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, ராகு, குருன்னு. இதில் மறைமுக நிழல் கிரகங்களான ராகுவை தவிர்த்து இந்த பஞ்சபூதங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளி தரக்கூடிய சூரியனின் சந்திரன் தவிர்த்து குரு, சுக்கிர, புதன், சனி, செவ்வா இந்த 5 கிரகங்களை வைத்து இந்த 5 கிரகங்களும் உதாரணத்துக்கு நான் கூறியது போல காலபுருஷ தத்துவப்படி மேச லக்கணத்தை மையமாக கொண்டது போல உங்களுடைய லக்கணத்துக்கு ராஜயோக கிரகங்கள் வலுப்பெறக்கூடிய சூரியன் உச்சம் 1ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல குரு உச்சம், 7ல் சனி உச்சம், 10ல் செவ்வாய் உச்சம், இது போன்ற இந்த நவக்கிரகத்தில் ராஜயோகம் பெறக்கூடிய கிரகங்களுடைய உச்ச வீடாக இருக்கக்கூடிய 1, 4, 7, 10 இந்த கேந்திர ஸ்தானம் மிக வலிமையான ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் பஞ்சமகா புருஷ யோகம் பெற்ற கிரகங்கள் உங்களுடைய லக்கணத்துக்கு 1, 4, 7, 10 வரும்போது அது ஆட்சியாகவோ உச்சமாகவோ அவரோட லக்கணத்துக்கு வரலாம். இந்த மாதிரி அமைப்பில் கிரகங்கள் கேந்திர நிலையில் வரும்போது இந்த யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றன. இப்போ உதாரணத்துக்கு பரம்பரையாக இப்போ நேரு குடும்பத்தை போல் இந்திரா காந்தி, இப்படி அவங்க பரம்பரையே அவங்க பணக்காரங்க, பரம்பரையே அரசியலில் பேரரசராக வாழ்ந்தவர்கள். இவர்களுக்கு பஞ்சமாக புருஷம் வருவது நமக்கு வித்தியாசமாக தெரியாது. இந்திரா காந்தி நாட்டை ஆண்டாலும் சரி, ராஜீவ்காந்தி நாட்டை ஆண்டாலும் சரி, சோனியா காந்தி நாட்டை ஆண்டாலும் சரி, ஆனால் ஒரு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அவங்க பரம்பரை அதுபோல் பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அவருடைய பின்வாரி புலங்கள்லாம் ஆளும்போது பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனால் ஒரு சாதாரணப்பட்டவர் அவரை எதிர்பாராத ஒரு உயர் நிலைக்கு வரும்போது தான் எந்த மாதிரி யோகம் நமக்கு செயல்படுது என்பதை உணர முடியும். ஆக நாட்டையாளும் பேரரசருக்கு தான் அந்த யோகம் வந்தால் வித்தியாசம் தெரியணும். நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அதில் பல 100 மடங்கு உங்களை மிக மிக ஒரு இமாலய உயர்நிலையை கொடுக்கக்கூடிய
இந்த யோகம்தான் பஞ்சமகா புருஷ யோகம். இந்த யோகம் வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு 7.5 அஷ்டமத்திலாம் முடிஞ்சிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 45 வயசு சராசரியாக இருக்கணும். அதுக்கு உகந்தவாறு இருக்கிற நிலையில் தான் நம்ம அந்த யோகத்தை 100% அனுபவிக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தின் வாயிலாக யோகம் நடக்கும்போது குரு உங்களுக்கு 1, 4, 7, 10 என்ற கேந்திரஸ்தானங்கள் இருக்கும்போது பாதகாதி மரகாபதி கேந்திராதிபதி தோஷம்லாம் எல்லாம் வேற. அது ஒரு சிலருக்குள்ள இருந்தாலும் முதன்மையாக உங்களுக்கு அந்த தனபாக்கியம், வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா செல்வ வளங்கள், நீங்கள் நினைக்கக்கூடிய உயர் பதவிகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த 5 கிரகங்களும் இந்த கேந்திரஸ்தானத்தில் வரும்போது, குருனா அம்ச யோகம், சுக்கிரனுக்கு ஒரு யோகம், புதனுக்கு, இப்படி ஒரு கிரகத்துக்கும் ஒரு யோக அமைப்பு இருக்கின்றன. ஆக இந்த கிரகங்கள் உங்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது நான் கீழே குறிப்பிடக்கூடிய யோகங்கள்லாம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீதியரசரோ ஒரு பேரரசர், நாட்டை ஆளும் பிரதம மந்திரி, முதல்வர், மாவட்டத்தை ஆளக்கூடிய ஆட்சியர், இந்த நாட்டையே பாதுகாக்கக்கூடிய முப்படை தளபதிகள், போர்ப்படை தளபதிகள், மருத்துவ நிலையில் உயர்ந்த PhD போன்ற பட்டங்களை பெற தயாரிப்பவர்கள், ஒரு குடும்பத்தில் அவர் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய இதான் அடைய வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த தருணத்தில் உயர்ந்த கல்வியில் PhD போன்ற நிலையை உருவாக்கி தரக்கூடிய அமைப்புகள். இன்னும் சொல்லப்போனால் கீழ்நிலையை சொன்னோம்னா பெட்ரோல், ஆயில் இது போன்ற திரவ நிலையில் உள்ள தொழிற்சாலைகள், மதுபான தொழிற்சாலைகள்லாம் பெரிய பெரிய முதலாளிகளாக செயல்பட்டுவது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தரும். சரிங்களா? அதன் அடிப்படையில் இந்த பஞ்சமகா புருஷ யோகம் யாருக்கு ஏற்படுதோ நீங்கள் நினைத்தவாறு, நீங்கள் நினைப்பது போல் உங்களுடைய எல்லாவித கனவுகளையும் நிறைவேற்றி நீங்கள் இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய செல்வ வளங்கள்லாம் உங்களுடைய தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும். இந்த காலகட்டத்தில் இவர் இந்த மாதிரி நிலையை அடைந்தார் என்பது உங்களுடைய 3 சந்ததிகள் சொல்கிற அளவுக்கு இந்த யோகங்கள் செயல்படும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள், பஞ்சமகா புருஷ யோகத்திற்கு நமக்கு வாய்ப்பு உள்ளதா? நன்றி.